காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் ஒகேனக்கல் அருவிக்கு நீர்வரத்து வினாடிக்கு 5000 கன அடியாக அதிகரித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை கர்நாடகா, கேரளா மாநிலத்தில் தீவிரமடைந்துள்ளது. இதனால் கர்நாடக மாநிலத்தில் உள்ள கபினி, கிருஷ்ணராஜசாகர் அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. இந்த நிலையில் கிருஷ்ணராஜசாகர், கபினி ஆகிய இரு அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு 4554 கன அடி உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்நிலையில் கபினி, கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து படிப்படியாக அதிகரிக்க தொடங்கியது. இதனால் தற்போதைய நிலவரப்படி வினாடிக்கு 5000 கன அடியாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது. திருமயம் அருகே பனையப்பட்டியில் அமைந்துள்ள மாயனொண்டி ஐயனார் கோயில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே பனையப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள மாயனொண்டி அழகர் சுவாமி கோயில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மங்கள இசையுடன் தொடங்கிய கும்பாபிஷேக விழாவில் தொடர்ந்து விக்னேஸ்வர பூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீரை மங்கள இசையுடன் சிவாச்சாரியர்கள் தலையில் சுமந்து கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பின்னர் கருட பகவான் கலசத்தை சுற்றி வர பூஜிக்கப்பட்ட புனித நீர் கும்பத்தில் ஊற்றப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். ஏரிக்கரை மணல் திருடும் கொள்ளையர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கவுண்டர்பாளையம் ஊராட்சி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கவுண்டர்பாளையம் ஊராட்சியில் வசித்து வரும் மக்கள் இன்று திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து கோரிக்கை மனு அளித்தனர். அந்த மனுவில் காளஹஸ்தி கோவிலுக்கு அருகே ஏரிக்கரை உள்ளது. அந்த ஏரிக்கரையில் மணல் கொள்ளையர்கள் அடிக்கடி மணலை திருடி செல்வதால் ஏரிக்கரை உடைபட்டு கொசத்தலை ஆற்று வெள்ள நீர் ஊருக்குள் புகுந்து விடுகின்றன. இதனால் கிராம மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வீடுகளை இழந்து சாலை ஓரங்களில் தங்கும் அவல நிலை உள்ளது. எனவே உடனடியாக மணல் கொள்ளையர்களை தடுத்து தங்களது ஏரியை பாதுகாக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கை மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் இலவசமாக வண்டல் மண் மற்றும் களிமண் எடுத்துக்கொள்ள ஆணை வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் துவக்கி வைக்கப்பட்டது. கடலூர் மாவட்டத்தில் உள்ள நீர்வளத்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறைகளில் கட்டுப்பாட்டில் உள்ள நீர்நிலைகளில் சேர்ந்துள்ள வண்டல் மண், களிமண் ஆகிய சிறு கனிமங்களை பொதுமக்கள் தங்கள் பயன்பாட்டிற்கு இலவசமாக எடுத்துக்கொள்ள அரசாணை வெளியிட்டது. அதன்படி கடலூர் மாவட்டத்தில் வண்டல் மண் மற்றும் களிமண் விவசாயிகள் இலவசமாக எடுத்துக்கொள்வதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் கலந்து கொண்டு வண்டல் மண் எடுக்க விண்ணப்பம் செய்திருந்த 12 பேருக்கு முதற்கட்டமாக அனுமதி ஆணை வழங்கப்பட்டது. நீட் தேர்வு முறையை ரத்து செய்ய வலியுறுத்தி ஆதித்தமிழர் பேரவை சார்பாக ஈரோட்டில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்ட ஒருங்கிணைந்த ஆதித்தமிழர் பேரவையின் சார்பாக நீட் தேர்வு முறையை ரத்து செய்ய வேண்டும் என்றும் இந்தியா முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட வேண்டும் என்றும் கோவிலாங்குளம் அழகேந்திரன் மாணவர் படுகொலை போன்ற ஆணவ கொலை சம்பவங்களை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஈரோடு சூரம்பட்டி 4 சாலை சந்திப்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆதித்தமிழர் பேரவையின் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.